பாமகவின் வேரும் வியர்வையும் தைலாபுரத்தில் மட்டுமே உள்ளது. கட்சியின் தலைமைக்கு கட்டுப்படாமல் யார் யாத்திரை சென்றாலும் தொண்டர்களும் மக்களும் ஏற்க மாட்டார்கள் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழர்கள் தொடர்ந்து கைது செய்வது தொடர்கதியாக இருந்து வருகிறது. இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் வலை மீன்களை கொள்ளையடித்து செல்வதும் வாடிக்கையாக உள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இலங்கை கடற்படையில் 40க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விசை படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் மத்திய அரசு மீனவர்களை மீட்டு மீனவ சமுதாயத்திற்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை உதவி அலுவலர்களை தனித்தனியாக சந்தித்து வேளாண் வளர்ச்சி குறித்து விவசாயிகள் அறிந்து கொள்வது முறையல்ல. உழவர் 2.0 என்ற திட்டத்தினை கொண்டு வந்ததோடு சரி திட்டம் செயல்படுத்தவில்லை. விவசாயிகளும் வேளாண்மை உதவி அலுவலர்களும் நேரடி தொடர்பு இருந்தால் மட்டுமே சிறப்பாக அமையும் என கூறியுள்ளார். சென்னையில் கன்னிமாரா தேசிய நூலகத்தின் சீரமைப்பு பணி குறித்து முன்னரே தெரிவித்திருக்க வேண்டும். இதனால் வாசகர்கள் அரசு தேர்விற்கு தயாராவது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், சமூக வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருவதால் உரிய தீர்வினை காணும்படி தமிழக அரசுக்கு வலியுறுத்துவதாக கூறினார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் 2021 தேர்தல் அறிக்கையில் 20,000 ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தெரிவித்ததை நிறைவேற்றி தர வேண்டும் எனவும், கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு, நாட்டின் முதுகெலும்பு நொறுங்கும் அளவிற்கு செய்யக்கூடாது. அரசாணைப்படி ஊராட்சி அனுமதி இல்லாமல் எந்த வர்த்தகத்தையும் மேற்கொள்ள முடியாது என அரசாணை பிறப்பித்து அதில் 119 சேவை தொழில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இதனால் ஏழை அன்றாட கோடிகள் தான் வேதனைப்படுவார்கள் என்றும், வர்த்தக உரிமம் பெற்றவர்கள் தொழில் வரியை பெறுவதுதான் இந்த அரசாணையின் நோக்கமாக இருக்கும் என்பதால் முதல்வர் மக்கள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் வேரும் வியர்வையும் தைலாபுரத்தில் தான் உள்ளது. தலைமையின் கட்டுப்பாட்டிற்கு கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் தொண்டனும் மக்களும் ஏற்க மாட்டார்கள். இது தொடர்பாக உள்துறைக்கும் காவல்துறைக்கும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாமக தலைவர் என்ற பெயரோடும் அடையாளத்தோடும் யார் என்ன சொன்னாலும் அதனை கேட்க வேண்டாம் என்றும் ஊடகங்கள் பதிவு செய்ய வேண்டாம். இதனை பாமக தலைமையகமான தைலாபுரத்திலிருந்து தலைவராக மருத்துவர் ராமதாஸ் சொல்லிக் கொள்வதாக தெரிவித்தார். இவ்வாறு பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.